செம்மையா இருந்துச்சு. அவங்க கண்ணு பேசுச்சு ஜம்முன்னு சாமி மாதிரி. ஏன்னா நான் வெறித்தனமான சூர்யா ஃபேன். புதுசா இருந்துச்சு. அவர் எப்ப பார்த்தாலும் காமெடியாவும் நம்ம ஒரு சின்ன கேரக்டர்ல பாத்துட்டு செம சூப்பரா இருந்துச்சு அவங்களோட கேரக்டர். ரியலா இருந்துச்சு. ரியல் கருப்பா இறங்கின மாதிரி இருந்துச்சு. புள்ள இருக்கி அவங்க கொடுத்த ரோல்ல அவங்க கரெக்டா இருந்தாங்க. செம்மையா கொடுத்திருக்காரு. எனக்கு உண்மையில அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட எல்லா இதுலயும் கருப்பை இறங்குற மாதிரியே கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் செம்மையா இருந்துச்சு. படம் காலையில் 10 மாதம் வராதிங்க. படம் எடுத்து எவன்னு தெரியலவா செருப்பு கேட்டுக்கு நடிக்கணும். காலையில் வராது படம். பத்து போய் பாரு தலை நோவுது. ஆமா எவனே அவன் கதை வெட்டுவான். ரோட்லயே கதை வச்சு படம் வைக்கிறான். இது ஒரு படம் வந்து அட்டகாசம் பண்ணுவீங்க. அலப்படை பண்ணிக்கணும். ஒரு 10 பைசா கூட படம் அவன் பண்ணிக்கிறான். வேற இல்லாத கோர்த்துக்கு வரானா அழினாரா. அது வந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணுமா இதெல்லாம் ஒரு கதைன்னு வச்சுக்கிறான். எனக்கு ஒரே அவ்வளோ அதே மாதிரி ஈஸாவும் அதே மாதிரி தான் நல்லது நடக்கணும்னு போராடுறாங்க. ஒரு கதைன்னு வச்சுக்கிறான். கதை நோக்கு படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா வந்து நல்லா பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யா சார் நல்லா அந்த சாமி வேஷத்துக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியா நாங்க வந்து பார்த்தோம். நல்லா இருக்கு. அவர் ரோல் கொஞ்சம் காமெடியா இருந்தது. எங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த மூக்குத்தி அம்மன் படத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. த்ரிஷா மேம் வந்து ஓகே நல்லா. அவங்க சீன் நல்லா இருந்தது. இந்த லாஸ்ட்ல அந்த காரு டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க அது நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த தளபதி லியோ அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து எங்களுக்கு அவ்வளோ மெய்சில் இருக்க வச்சிருச்சு அந்த சாமி வந்தது. ஏன்னா எனக்கு கற்பனை சாமி தான் எங்களுக்கு குலசாமி. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நல்லா இருந்தது. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். பொண்ணுங்கள்லாம் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. செம்மையா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என் பையன் கூட என் சன் கூட வந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருக்கு படம். ஆல்ரெடி எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். நாங்க சூர்யா சார் ஃபேன்னால எங்க பையன் கூப்பிட்டு வந்தான். ஐயோ எனக்கு ஆல்ரெடி அவர் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆல்ரெடி சொல்லவே வேண்டாம். நிறைய படம் பார்த்துருக்கோம். என்னோட சன் தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சார் த்ரிஷா ரொம்ப பிடிக்கும் சார். ஆல்ரெடி எனக்கு பிடிச்சதால என் பையன் கூட வந்திருக்கேன் நான். சூப்பர் ப்ரோ. பிளாஸ்ட் பண்ணாங்க ப்ரோ. கொஞ்சம் ஓகேவா போச்சு. செகண்ட் ஹாஃப் பெருக்கி விட்டாங்க ப்ரோ. ஆர்ஜே பாய் தான் ப்ரோ. அங்க விஜயோட கேமியோஸ் எவ்வளவு கேமியோ ப்ரோ. அவ்வளவு கேமியோ ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம் மஜா ப்ரோ. 10 ப்ரோ. சூப்பரா பண்ணிருந்தா ப்ரோ. மஜா ப்ரோ. ஒரு மஜா கலக்கிட்டாங்க ப்ரோ. எல்லாருமே கலக்கிட்டாங்க ப்ரோ. ஸ்டேஜ் மேல ஏறி டான்ஸ் கஷ்டப்பட்டதுக்கு எவ்வளவு பண்றாங்க. செகண்ட் ஹாஃப் நிறைய தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்கு. மிஸ் பண்றாதே. வந்து பாருங்க. எல்லாருமே வந்து பாருங்க இந்த படத்தை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்மா போய் பாருங்க. சூர்யா இஸ் பேக். ஹி இஸ் பேக் தென் எவர். சாய் அபியங்கர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. குட் ஸ்கிரீன் பிளே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாவே. We thoroughly enjoyed power pack performance. சூர்யா awesome. ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பொட்டன்ஷியல் வில்லன். அவர் ரொம்ப நெக் டு நெக் பண்ணிருந்தாரு. சும்மா காமெடி பீஸ் மாதிரி இல்லாம நெக் டு நெக் பண்ணிருந்தாரு. நல்லா நடிச்சிருந்தாரு. த்ரிஷாவோட லுக் சூப்பரா இருந்துச்சு. கரெக்டான சீன்ல வந்து கரெக்டா பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் அதிகம் கிடையாது, கொஞ்சம் கம்மி கிடையாது. நல்லா பண்ணிருந்தாங்க. சூப்பர். நல்ல லுக்ஸ் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆசம் ஆச்சு. செகண்ட் ஆஃப் வேற லெவல். அந்த எண்டிங் வந்து ரொம்பவே கண் கலங்க வச்சிருச்சுன்னு சொல்வேன். ஒரு நிறைய சீன்ஸ்ல நீங்க அழுவலாம். டச்சிங்கா இருக்கும். த்ரோட் காபிள் ஆகும். பட் ஆசம். முடிக்கும் போது வேற லெவல். worth watching, must watch. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கருப்பு கட்டம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதனால புல்லரிக்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த கருப்பான சீன் வந்து ரியலா இருக்க மாதிரி. ஆக்சுவலா படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது ஒர்க் பண்ண மூவி. இந்த படத்துல வந்து டப்பிங் கிரவுட் ஒர்க் ஃபுல்லாவே நாங்க தான் ஒர்க் பண்ணோம். அப்பவே வந்து இந்த படம் ரொம்ப நல்லா ஹிட் ஆகும்னு எனக்கு தெரியும். சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் டேவே தியேட்டர்ல பார்க்க வந்திருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. நாட் ஒன்லி சூர்யா சார், எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி ஆர்ஜே பாலாஜி சார். ரொம்ப நல்லா இருக்கு.
எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க உள்ள வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஆப்வியஸா இது நான் ஒர்க் பண்ண மூவிங்க. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல நிஜமாவே இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒர்க் பண்ணன்றதுனால சொல்ல சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, வந்து பாருங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல தரமான மூவி. மனுஷங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்க மாதிரி இருந்தது. நியாயம் இன்னும் வந்து கடவுள் இருக்காங்க, நியாயத்துக்காக நிப்பாங்கன்ற மாதிரி சூப்பரா எடுத்திருந்தாரு. ரொம்ப டச்சிங்கா இருக்கு. எல்லாரும் அவங்க ரோல்ல சூப்பரா பண்ணாரு. ஆர்ஜே பாலாஜி வித்தியாசமா இருந்தது. ஒரு ஹீரோ லெவல்ல பார்த்தோம் ஆர்ஜே பாலாஜி. ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு டிஃபரெண்டா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. அதாவது வழக்கமான படத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. ஒரு குறையும் இல்லைங்க, நல்லா இருக்கு படம். செம்மையா இருக்கு. எக்ஸலண்ட். சூர்யாவோட மேக்கப் சூப்பரா இருந்துச்சு. செம்ம மாசு சூர்யா கம்பேக் ஒத்து முடியும். சூப்பர். எல்லாருமே 100% கொடுத்தாங்க. ஆக்ட் வேற லெவல். மரணம். சூர்யாக்காக ப்ரோ வேற லெவல் ப்ரோ. வெறித்தனமா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆர்ஜே பாலு தான் வெயிட். மியூசிக்லாம் செம ப்ரோ. அதெல்லாம் இல்ல ப்ரோ, எல்லாமே செமையா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. செம்மையா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப சூப்பரா ட்ரிபியூட்டாவும் இருந்தது. கம்பேக் நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி உடம்பே சிலுக்குற மாதிரி இருந்தது. அந்த கருப்பசாமி அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது சூப்பரா இருந்தது. எல்லாம் வந்து பாருங்க மிஸ் பண்ணாம. கண்டிப்பா அவருக்கு பின்ன ஹீரோவா இருக்கும்போது வில்லன் ஒருத்தர் வேணும்ல. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி சூப்பரா சூட் ஆனாரு. அவரோட ஆக்டிங்கும் சரி, வில்லனிசமும் சரி சூப்பரா இருந்தது. எல்லாமே வேற லெவல் பண்ணிருக்காரு. நல்லா வந்தீங்கன்னாவே ஆடலாம். சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்க. ஆமா, எல்லாம் ஃபைட் சீன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா சீன்ஸ்க்கும் எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்படியே அதான் சொல்றேன், உடம்புலாம் சிலுத்திருச்சு. அந்த கருப்பசாமி வரும்போது எல்லா போர்ஷன்லயும் சரி, கருப்பசாமி வரும்போது அதுவும் லாஸ்ட்ல வந்த கருப்பசாமி தான் வேற லெவல்ல இருந்தாரு. சிலுத்திருச்சு உடம்புலாம். ரொம்பவே சூர்யா சார் தான். கண்டிப்பா சூர்யா சார் தான். கார்த்தி சார்லாம் இல்ல. நான் கார்த்தி சார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா சூர்யா சார் தான். அது ஒன்றும் ஃபீல் பண்ணல தங்கம். இது சகஜம் தானே. ஆக்சுவலா நான் ஒரு சின்ன சீன், ஒரு சீன் தான் நான் பண்ணேன். அது படத்துல ரிமூவ் ஆனனால அதனால ஒன்றும் பெருசா எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதே வாட்டர்மெலன் சீனா நம்ம 2-3 படத்துல பிக் ஸ்கிரீன்ல பண்ணிட்டோம். அதனால இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லம்மா. இல்லம்மா, ஆல்ரெடி நான் பிக் ஸ்கிரீன்ல 3 தடவை பண்ணிட்டேன். ஒரே சீனை திருப்பி நம்ம பண்ணாலும் மக்கள் கிட்ட நம்மளோட நடிப்பு தாகத்தை காட்ட முடியாது. சோ 5வது படம் வந்து பிக் பாஸ் ஆரியனா கூட இன்கம் டாக்ஸ் ஆபீசரா நடிச்சிருக்கேன். அது ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆகும். அதுல வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா கேரக்டர் ரோலா அதுல பாத்துருவாங்க மக்கள். சின்ன சீன் தானே, அதெல்லாம் எதுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ண போறாங்க? அவங்களுக்கு இருக்கும் 1000 வேலை. அவங்க நம்ம அந்த டைம்ல அவங்க மைண்ட் தோணி இருக்கும். இது ஆக்சுவலா 8 மாசம் 9 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த சீன். தேவைப்பட்டப்ப எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீம் எல்லாம் முடிவு பண்ணுவாங்கல்ல கண்ணு. நல்லா இருந்துச்சுப்பா. கடவுளை மையப்படுத்தி எடுத்த ஒரு படமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி சார் நல்லா தான் இருக்குப்பா. ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு பிளே அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. விஜய் சார் ரெஃபரன்ஸ் எனக்கு அதை பத்தி சரியா தெரியலமா. அந்த மாதிரி எதுவும் நான் கவனிச்சு பார்க்கல. ஏன்னா லியோ படம் நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. லியோ படம் அப்பெல்லாம் நான் வந்து பெருசா சோசியல் மீடியாலாம் இன்வால்மெண்ட் ஆகல. படத்துக்குள்ள அதிகம் போக மாட்டேன்ப்பா. டாக்டரா இருந்த பிசியோதெரபிஸ்ட் வீடு வேலை அதுவே நம்மளுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். நான் கிட்டத்தட்ட 2023-24 தானே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சேன். ஸோ அதனால அப்போ உள்ள லியோ படம் வந்தப்ப அவ்வளோ நான் ஆக்டிவா இல்லை. பெரிய புரட்சிப்பா. தமிழகத்துக்கு அவர் பண்ண ஒரு பெரிய உதவி. மதுக்கடைகளை மூடி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அனைத்து குற்றச்செயலுமே ஓகேவா மதுவினால தான் ஆரம்பிக்குது. கொலையா இருக்கட்டும், அனைத்து குற்றச்செயல் சம்பவங்களும் மதுவில தான் ஆரம்பிக்குது. அதுக்கு மூல காரணத்தை வேறு அறுத்திருக்காரு விஜய் சார். ஸோ இது ஒரு நல்ல ஆட்சிக்கு ஒரு அடையாளம். நல்லா இருக்குப்பா.
21 வயசுக்கு கீழே வரணும்னா மது நல்ல விஷயம் தானே அது. 21 இயர்ஸ்க்கு கீழே மது அருந்த கூடாதுன்றது நல்ல விஷயம் தானே. அதை படிச்சு வாழ்க்கையில முன்னேறாட்டும், ஒரு டிகிரி படிச்சு நல்ல வேலைக்கு போட்டு வாழ்க்கையில முன்னேறாட்டும். உங்களுக்கு எப்படி ஆகுது அந்த மதுவிலக்கு? ரொம்ப சூப்பர்ப்பா. அனைத்து குற்ற சம்பவங்களுக்கும் இதுதான் மூல காரணம். மூல காரணத்தையே வேற அறுத்துட்டாரு. கண்டிப்பா இனி எந்த குற்ற சம்பவங்களும் குறைய ஆரம்பிக்கும்.